ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சந்தியா ராகு சீரியலோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா மணி தன்னோட அபிப்பிராயத்தை நம்ம ரகுராம் கிட்டே சொல்கிறாங்க. மாயா மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் கண்டிப்பாக இந்த வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் தான் நிலைச்சிருக்கும் மச்சான். உங்களுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு எனக்கு பக்குவமோ இல்லை அனுபவமோ கிடையாது. இருந்தாலும் என் மனசுல இருக்கிறத சொல்றேன். இங்க பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. காதல் உங்களுக்கு பிடிக்காதான், அதுக்காக அவங்க காதலிக்கிறாங்களேங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கணும்னு சொல்ல வரல. இருந்தாலும் இப்படி ரெண்டு ஜீவன் பிரித்து வச்சு அவங்கள வேறு வேறு கல்யாணம் பண்ணாலும் பின்னாடி அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்களா? இல்லை மச்சா, நீங்களா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி அங்கேருந்து போனதும் ஜாரு கேட்டுடுறாங்க. பெரியப்பாவை யோசிக்க விடக்கூடாது அப்படின்னுட்டு. சாரு நான் வீட்டை விட்டு போகிற சித்தி அப்படின்னு நம்ம பத்மா பார்வதியை ஏற்றி விடுறாங்க. என்ன ஆச்சுமா, இந்த வீட்டில் எனக்குன்னு எந்த அடையாளமும் இல்லை சித்தி, காலை போக போகவும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னது. சரி, அன்னைக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னுட்டு சாரு, பார்வதி, பத்மா 3 பேரும் ரகுராம பார்க்கலான்னு வராங்க. ரகுராம் நம்ம மணி தனக்கிட்ட பேசின விஷயத்த யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ணன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு. இங்க பாருங்க, இப்ப நம்ம சாருவை எந்த ஒரு முடிவு எடுக்காம வீட்டுல கொண்டு வச்சிருக்கோம். எப்படியோ கல்யாணம் நடக்கத்தான் போகுதோ, அதனால நம்ம சாரு கல்யாணத்தை கூடிய சீக்கிரமே நடத்தணும்னு. இப்படி சாரு எந்த ஒரு அடையாளமும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்கிறது கண்டிப்பா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அவளுக்கு 100 அடையாளம் வேணாமா? சொல்ல போனா நீ கண்டிப்பா காதல் விஷயத்தை ஏத்துக்க மாட்டேன்னா அது எனக்கு தெரியும். இருந்தாலும் மாயா மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு இல்லை. மாயாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி நம்ம நிச்சயம் பண்ண போல சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. சாரு முழுசா இப்ப சீனுவை ஏத்துக்க ரெடியா தான் இருக்கா அப்படின்னு பத்மா சொன்னதும், ஆமா பெரியப்பா, நான் சீனி மேல உயிரே வச்சிருக்கேன் அப்படின்னதும், சரி பத்மா, நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு ரகுராம் சொன்னதும் இவங்க 3 பேருமே செம ஹாப்பி ஆகுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம மாயாவும் தானாவும் காலேஜுக்கு வராங்க. அப்பன்னு பார்த்து பைக்ல இருந்து ஒருவன் வம்பெழுத்துட்டு இருக்கா. எங்கம்மா போறீங்க, வாங்க 2 பேரையும் பிக்கப் பண்றேன் அப்படின்னதும், டேய் யாரா நீ, என்னடா பிரியோவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு மாயா அவன் கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்போ தானா தடுத்து நிறுத்துறாங்க. மாயா, என்ன பண்ணிட்டு இருக்க, பின்ன இவ என்னெல்லாம் பேசுறா, என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்ற, வா போகலாம் அப்படின்னு அந்த பையனும் வம்பளத்துட்டு இருக்காங்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டா, இரு, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு திட்டிட்டு மாயா நேரா தானா கூட போறாங்க. அந்த பையனும் 2 பேர் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. மாயா ப்ளீஸ் மாயா, வம்பளுக்கு அது பிரச்சனை ஆயிடும் அப்படின்னுட்டு தானாவும் மாயாவை பொறுமைப்படுத்தி கூட்டி வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அவன் வீடு வரைக்கும் வந்துட்டான். இருடா, இன்னைக்கு இன்னொரு வழி பண்ணாம விட மாட்டா அப்படின்னுட்டு மாயா வாசல் நின்று பெரியப்பா பெரியப்பா அப்படின்னு கத்துறாங்க. அங்க பார்த்தோம்னா ஒட்டுமொத்த குடும்பமும் வந்துடுறாங்க. என்னாச்சு மாயா, எது பிரச்சனையா? ஆமா பெரியப்பா, நாங்க காலேஜுக்கு போனதுல இருந்து வரும் வரைக்கும் ஒருத்தர் எங்க கிட்ட வம்பளத்துட்டே இருக்கான் அப்படின்னதும், என்னமா சொல்ற, யாருன்னு சொல்லு, அவனை ஒண்ணு இல்லைன்னு பண்றான் அப்படின்னு ரகுராம் ஒட்டுமொத்த பேரு செம டென்ஷன் ஆகுறாங்க. இதோ இவன் தான் அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா இருக்கு அழகானும் பெரியப்பா இப்போ வரைக்கும் எங்க பின்னாடிதான் வந்தான், பயத்துல எங்கேயோ மறைச்சிட்டான் அப்படின்னதும், ஹலோ இந்தா நான் நிக்க அப்படின்னுட்டு சம மாசா பெண்ணுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே ரகுராம் டேய் யார் ராணி, உன்னை சும்மா விட மாட்டேன், சிவா போய் சாட்டையை எடுத்துட்டு வா, அடிக்கிற அடியில இந்த ஊரை விட்டு அவன் போக கூடாது அப்படின்னதும் உடனே நம்ம ரகுராம பாக்குறாங்க. அந்த பையன் இதை பார்த்து ரகுராம் அதிர்ச்சி ஆறாங்க. ஏய் நீயா அப்படின்னதும், என்ன பெரியப்பா சொல், இவ்வளவு சாதாரணமா நீ என்ன கேக்குறீங்க, இவன் தான் எங்க கூட வம்பளத்துட்டு வந்தா அப்படின்னதும் ரகுராம் ஜானகி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா மாயாவும் தானாவும் புரியாம நின்றுட்டு இருக்காங்க. பெரியப்பா என்ன பெரியப்பா வம்பளத்தான்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க என்னடா சிரிச்சிட்டு இருக்கீங்க, பெரியப்பா சாட்டை எடுத்துட்டு அடிங்க அப்படின்னதும், ஐயோ மாயா, சொல்ல போனா இவன் உனக்கு முறமா இங்க பாரு தானா, இவனும் உனக்கு முறமாம தான் அப்படின்னு சொன்னதும் மாயாவும் தானாவும் அதிர்ச்சி வராங்க. என்ன பெரியப்பா சொல்றீங்க? ஆமாமா, அவன் யூஎஸ்லயே படிச்சுட்டு வந்தவன், நான் தான் அவனை பார்க்கணும்னு சொன்னேன், அவன் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னதும் எல்லாரும் செம அதிர்ச்சியாறாங்க. என்னங்க, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல, சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொன்னா, ஆனா இவ்வளவு பெரிய சஸ்பென்ஸ் கொடுப்பான்னு நானும் எதிர்பார்க்கல அப்படின்னதும் உடனே எல்லாருமே ஹக் பண்ணிக்கிறாங்க வந்தவங்க. இங்க பார்த்தோம்னா மாயா செமையா முறைக்கிறாங்க. அதுக்காக இப்படியா பெரியப்பா, இன்னும் கொஞ்சம் தானா என் கூட வராம என்ன தடுக்காம இருந்திருக்கா, அவன் கதையை நானே முடிச்சிருப்பா அப்படின்னதும், என்ன மாமா இவ இப்படி ரவுடியா இருக்கா அப்படின்னு பையன் சொல்லிட்டு இருக்காங்க. இதாப்பா நான் சொன்னேன்ல மாயா அவதான் அப்படின்னதும், எனக்கு எல்லாமே தெரியும் பெரியப்பா அப்படின்னு அந்த பையனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சீனும் செம்ம கடுப்பாகிறாங்க. அங்க பார்த்தோம்னா எல்லாரும் உள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்ப நம்ம ரமணி பாட்டி, என்னப்பா ரகுராம் திடீர்னு அவனை வர சொல்லியிருக்க, என்ன விஷயம்
விஷயம் அப்படின்னதும் எல்லாம் நம்ம மாயா சீனு சாருவோட வாழ்க்கை பத்தி தான் அம்மா அப்படின்னதும் எங்களுக்கு புரியலப்பா. இங்க பாருங்கம்மா, எப்படியோ பிரச்சனை வந்து புயல் அடிச்சு ஒஞ்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதுக்காக நம்ம மாயாச்சாரு வாழ்க்கையை சும்மா விட்டுறலாமா? இல்ல அதான் நம்ம மாப்பிள்ளைய இங்க வர சொல்லிருக்கா அப்படின்னதும் எல்லாரும் குழம்பு போய் இருக்காங்க. புரியலப்பா. இங்க பாருங்கம்மா, தெளிவா சொல்றேன். கூடிய சீக்கிரமே நாம நிச்சயம் பண்ணபடி சீனுவுக்கும் சாருவுக்கும் வர முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கும். அதே முகூர்த்தத்துல நம்ம மாயாவுக்கும் இவனுக்கும் கல்யாணம் நடக்கும். நான் மாயாவுக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ள தான் இவரு அப்படின்னதும் மாயால இருந்து சீனு வரைக்கும் எல்லாரும் செம்ம அதிர்ச்சி ஆறாங்க. பெரியப்பா என்ன சொல்றீங்க பெரியப்பா? எனக்கு புரியல. ஏமாயா மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையா? இங்க பாருமா, அவனை இங்க வரவழைச்சதே அவன் கூட நீ பேசி பழகி அவனை புரிச்சுக்கணுங்கிறதுக்காக தான். நீ எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ. உனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிச்ச மட்டும்தான் உனக்கு கல்யாணம். பெரியப்பா உனக்கு எப்பவும் நல்ல தானே செய்வேன் சொல்லுமா. நீ தானே சொன்ன நீங்க யார கை காமிக்கிறீங்களோ நான் கண்டிப்பா அவனுக்கு கழுத்தை நிட்டுறேன்னு. அந்த நம்பிக்கையில தான் நான் இவனை ஊர்ல இருந்து வரவழைச்சேம்மா. உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா அப்படின்னதும் மாயா வந்து எதுவும் பேசாமலே அமைதியா இருந்துட்டு இருக்காங்க.